சில சமயத்தில்ங்க டிசிஷன் நம்ம எடுக்கணும். பிகாஸ் நம்ம யோசிக்க டைம் இழுத்துட்டே போகும். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரமாட்டோம். ஒரு 100 வெள்ளி மாற போகிறது கிடையாது தானே. ஸோ ஒரு 100 வெள்ளி போட்டு உங்களோட பப்ளிக்கோட அக்கௌண்ட்டை திறந்து சேமிப்பு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா இது எங்கள் லைஃப்பை மாற்றிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த பப்ளிக்கோட மூலயமா எவ்வளோ பேர் வாழ்க்கையை மாற்ற முடியும், எவ்வளோ பேர் காசு பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவிலங்க 75% மக்களுக்கு மினிமம் 1000 வெள்ளி கூட அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இது நிலைமை மாறணும். நம்ம மக்களும் நல்ல ஒரு பொருளாதார பேக்ரவுண்டில் இருக்கணும். இது நம்ம பிள்ளைங்க ஃப்யூச்சரும் இதில் அடங்கியிருக்கு. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வழியை நம்மளால் காமிக்க முடியும். ஸோ வாங்க கூட சேர்ந்து குரூப் பண்ணுவோம், ஒன்றா நம்ம சேமிப்பு செய்வோம். கண்டிப்பாக முடியும். மினிமம் 100 வெள்ளியில் ஆரம்பித்தது கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கையிலையும் 1,00,000 வெள்ளி சேவிங்கே இல்லை 1 மில்லியன் சேவிங்கே இருக்கும். ஓகே, ஸோ எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் கோல் மூலிமா சேமிப்பு பண்ணுறது அப்படின்னு தெரியணுன்னாக்கா பயோட லிங்க் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு எனக்கு புலனம் பண்ணுங்கள்.